என்னோட கிருஷ்ணருக்கு ஸ்வீட் அப்பம் சட்டுன்னு செஞ்சிடலாங்க. கிருஷ்ணருக்கு இதுதான் பிடிக்கும்னு இல்லை, அவருக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஒரு பெரிய பட்டியலே சொல்லிட்டு போகலாங்க. கிருஷ்ணருக்கு பிடிச்ச மாதிரி பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய். உங்களுக்கு எதுவுமே செய்ய டைம் இல்லைன்னா இந்த 5 பொருளையும் வச்சு மனசார கிருஷ்ணரை வேண்டுங்களேன். கண்டிப்பாக நீங்கள் கேட்டதை கொடுப்பாரு. சிம்பிளான ஸ்வீட் அப்பம் பண்ணலாமா? இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 50 கிராம் சர்க்கரை போட்டுக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகர் வேணும்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையோ வெல்லம் கூட போட்டுக்கலாம். நான் இப்போ ஒரு 4 வாழைப்பழம் எடுத்துக்கிறேன். இந்த சர்க்கரையிலே போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன வாழைப்பழம் இருக்கோ அதை போட்டுக்கோங்க. ரொம்ப கனியாமல் ரொம்ப காய் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதோட 2 ஏலக்காய் போட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச வாழைப்பழத்தை ஒரு மிக்ஸிங் பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இந்த வாழைப்பழத்துலேயும் அந்த கோதுமை மாவையும் போட்டுக்கோங்க. எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன். ரவை ரொம்ப போட வேண்டாம், ரொம்ப மொறுமொறுனாகி ஹார்டாகிடும். அதனால் 1/2 கப் மட்டும் போட்டுக்கோங்க. நம்ம எந்த ஸ்வீட் பண்ணாலும் ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டு செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட 1/2 மூடி தேங்காய் நல்லா நைஸாக திருவி வச்சுக்கிறேன். இப்போ இந்த தேங்காயும் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம், இந்தளவுக்கு கெட்டியாக கலந்து வச்சுக்கோங்க. நம்ம எண்ணெயில் டீப் ஃப்ரை தான் பண்ணி எடுக்க போகிறோம். எண்ணெயில் பொரிக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணியாரக்கல்லில் கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ ஊற்றிட்டு கூட நீங்கள் பணியாரமாக சுட்டு சாப்பிட்லாங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். இந்தளவுக்கு கெட்டியமாக வச்சுக்கோங்க மாவை, ரொம்ப தண்ணியாக போயிருப்போது. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம இந்த எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். நீங்கள் ஒரு கரண்டியோ இல்லை கையிலே இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால் மாதிரி போட்டுக்கோங்க. இந்த ஸ்வீட் அப்பத்தை எண்ணெயில் பொரிக்காமல் நெய்யில் பொரித்தாலுமே ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். ஆனால் நான் எண்ணெயில் ஒரு 100 கிராம் நெய் மட்டும் போட்டுக்கிட்டேங்க. நீங்களும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெய் ஊற்றுன வீடியோவை எடுக்க முடியல. ஒரு சைடு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சுங்க, இன்னொரு சைடு திருப்பி விட்டுறலாம். நல்ல சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக சுட சுட ஸ்வீட் அப்பம் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் என்னங்க, நம்ம கிருஷ்ணருக்கு வச்சுட்டு நெய்வேத்தியெல்லாம் முடிச்சுட்டு இந்த ஸ்வீட் அப்பத்தை சாப்பிட்டு பாருங்களேன். இதோட டேஸ்ட் அப்படி இருக்கும். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பாப்பீஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.